ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா. மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் வாஸ் அண்ட் வேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய யூடியூப் சேனல் அமேசிங் இங்கிலீஷ் விஸ்டம்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இது வந்து நம்மளுடைய பிகினர்ஸ் கிளாஸஸ் அப்படின்ற சீரீஸில் தேர்ட் வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய வீடியோஸ் எதுவுமே பார்க்கலாம். ஒரு வாட்டி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின் தி வீடியோ. வாஸ் அண்ட் வேர் எப்போ பயன்படுத்துவோம்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸில் வந்து டு பி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப்ஸாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம ஆமீஸை பற்றி பற்றி ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது டைரெக்டாக பார்த்தாலும் உங்களுக்கு புரியுதுக்கு அப்புறம் கூட அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அதை வந்து ஆமீஸாரை வச்சு சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ். நேற்று நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டீச்சிங் இங்கிலீஷ். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. நேற்று நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க. யூ வேர் வாட்சிங் த வீடியோ. ஓகேங்களா? இப்போ நான் ஆம் இஸ் ஆ, பாஸ்ட் டென்ஸ்னா வாஸ் அண்ட் வேர். ப்ரெசன்ட் டென்ஸ்னா எப்போ? டுடே, இன்னைக்கு, நவ், இப்போ. பாஸ்ட் டென்ஸ்னா லாஸ்ட் நைட், நேற்று பற்றி இருக்கலாம். லாஸ்ட் வீக், போன வாரமாக இருக்கலாம். லாஸ்ட் மந்த், போன மாதமாக இருக்கலாம். லாஸ்ட் இயர், போன வருஷமாக இருக்கலாம். 2 years ago, 3 years ago, 4 years agoன்னு நடந்த இது எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஐ வாஸ் இது எப்போ போகும் பாருங்க. 7 சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்க்கு எப்படி மாறுது பாருங்க. சிங்குலராக இருக்கிறதுக்கு வாஸ், ப்ளூரலுக்கு வேர். ஐ சிங்குலர், ஐ வாஸ். ஹி சிங்குலர், ஹி வாஸ். ஷி சிங்குலர், ஷி வாஸ். இட் சிங்குலர், இட் வாஸ். சிங்குலராக இருக்கிற இடத்துல வாஸுங்க. ப்ளூரல், யூ வேர், ப்ளூரல். we plural, so were. they plural, so were. so எக்ஸாம்பிள் பாருங்க. I was happy, நான் சந்தோஷமாக இருந்தேன். He was happy, அவன் சந்தோஷமாய் இருந்தான். She was happy, அவள் சந்தோஷமாய் இருந்தாள். It was happy, இது சந்தோஷமாய் இருந்தது. You were happy, நீங்கள் சந்தோஷமாய் இருந்தீர்கள். We were happy, நாங்கள் சந்தோஷமாய் இருந்தோம். They were happy, அவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் டீச்சருக்கு எடுத்துக்கோங்க. I was teacher, நான் டீச்சராய் இருந்தேன். He was teacher, அவன் டீச்சராய் இருந்தான். She was teacher, அவள் டீச்சராய் இருந்தாள். It was teacher, அது இருக்காது. It டீச்சராய் இருந்தது. You were teacher, நீங்கள் டீச்சராய் இருந்தீர்கள். We were teacher, நாங்கள் டீச்சராய் இருந்தோம். They were teacher, அவர்கள் டீச்சராய் இருந்தார்கள். இதில் வந்து பேசிக்காக வாஸ் எங்கே பயன்படுத்தணும், வேற எங்கே பயன்படுத்தணும். ஸோ அது மட்டுமே இல்லாமல் இப்போ நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்ஸும் பார்ப்போம், கொஷின் ஃபார்ம்ஸும் பார்ப்போம், அண்ட் குவிஸும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த பேசிக் ஐடியா புரிஞ்சதா? சிங்குலர் இருந்தால் வாஸ், ப்ளூரல் இருந்தால் வேர். ஒரு சின்ன குவிஸ் மாதிரி நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஐ டேஷ் ஹாப்பி, ஐ பிளாங்க் ஹாப்பி. என்ன வரும்? ஐ என்பது சிங்குலர் என்பதனால எக்ஸாக்ட் சொன்னீங்க, வாஸ். ஓகே. he singular, he blank hungry, அவன் பசியாக இருந்தான். என்ன வரும்? திங்க் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி, வெரி குட்ங்க. நெக்ஸ்ட் பாருங்க. we dash early, நாங்கள் சீக்கிரமாய் வந்து விட்டோம். நாங்கள், ஸோ ப்ளூரல். என்ன வருங்க? திங்க் பண்ணுங்க. நீங்களும் இதே தான் திங்க் பண்ணீங்கன்னா வெரி குட், உங்களுக்கு புரிஞ்சிச்சு. You dash at school, நீங்கள் ஸ்கூலிடம் இருந்தீர்கள். ஸ்கூல் கிட்ட இருந்தீங்க. எப்போ? பாஸ்ட் டென்ஸ்ல. You plural, அப்போ என்ன வரும்? ஓகேங்களா? were, you were at school. She blank a teacher, அவள் டீச்சரா இருந்தாள். அவள் டீச்சராக இருந்தாள். எப்போ? கடந்த காலத்தில். she என்பது சிங்குலர். என்ன வரணும்? சிங்குலர் என்பதனால வாஸ். இட் சிங்குலர் என்பதனால இட் வாஸ் ஸ்மால், அது சின்னதாக இருந்தது. தே பிளாக் ஒயிட். தே என்பது ப்ளூரல், அதனால என்ன வரணுங்க? தேவர். நம்ம இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நெகட்டிவ்னா என்னங்க? இங்கே பாசிட்டிவாக சொன்னது ஆப்போசிட்டாக சொல்கிறோம். அப்போ நெகட்டிவாக சொல்லணும்னா என்ன? வாஸ் என்பது வாஸ் நாட் மாறும். என்னங்க?
ரிப்பீட் பண்ணுங்க. வாஸ் நாட். ஆனால் நம்ம படிக்கும்போது என்னன்னு பார்ப்போம். wasn't. என்னங்க? wasn't. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், wasn't. எப்படி பண்ணோம்? இங்கே ஓ நீக்கிட்டோம், இங்கே அஃபாஸ்டஃபி வச்சோம். ஸோ என்ன பண்ணோம்? ஓ நீக்கிட்டோம், அஃபாஸ்டஃபி வச்சுட்டோம். ஸோ வேர் நாட், இங்கே கூட ஓ நீக்கிறோம், அஃபாஸ்டஃபி வச்சு வெரண்ட். இது எப்படி சொல்லணும்? நெகட்டிவ் மீனிங் வரும்போது சொல்லணும். இதே சென்டென்ஸை பாருங்க. ஐ வாஸ் ஹாப்பி. ஐ வாஸ் ஹாப்பி என்னவா மாச்சு? ஐ வாஸ்ன்ட். ஐ வாஸ்ன்ட் ஹாப்பி. ஹி வாஸ் ஹங்க்ரி. ஹி வாஸ்ன்ட் hungry. We were early. We weren't early. You were at school. You weren't at school. She was a teacher. She wasn't a teacher. It was small. It wasn't small. They were quiet. They weren't quiet. இப்படிதான் ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக மாறுது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நெகட்டிவாக மாற்றணும்னா வாஸ் இருந்தால் வாஸ் நாட், அதை வந்து நம்ம வாசன்ட்னு சொல்லுவோம். வேர் இருந்தால் வேர் நாட், அதை நம்ம வேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த டாபிக் புரிஞ்சுதுங்களா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஷின் ஃபார்முக்கு போகிறோம். கொஷின் ஃபார்ம் என்ன? இப்போ வந்து இங்கே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ வாஸ், he was, we were, you were, she was, it was, they were இருக்கு இல்லைங்களா? இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறோம். வாஸ் இங்கே, சப்ஜெக்ட் அந்த பக்கம். அப்படி பண்ணோம்னா ஐ வாஸ் வந்து வாஸ் ஐயா மாறும். இங்கே பாருங்க, யூ வேர், வேர் இங்கே, யூ இங்கே. இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா வேர் யூ சப்ஜெக்டையும் வாஸ் அண்ட் வேரையும் ஷிஃப்ட் பண்ணோம்னா கொஷனாக மாறிடும். எப்படி? ஐ வாஸ் ஹாப்பி, அதை நம்ம எப்படி கொஷின் பண்ணலாம்? வாஸ் ஐ ஹாப்பி, இந்த வாஸை இங்கே அமிச்சிட்டு ஐயை இப்படி அமிச்சிட்டு வாஸ் ஐ ஹாப்பி, அப்போ கொஷின் மார்க் வச்சுக்கணும். ஹீ வாஸ் ஹங்க்ரி. வாஸ் ஹீ ஹங்க்ரி, லாஸ்ட் கொஷின் மார்க். we were early. were we early? you were at school. were you at school? she was a teacher. was she a teacher? it was small. was it small? they were quiet. were they quiet? புரியுதுங்களா? இந்த வீடியோவில் நம்ம பாசிட்டிவான சென்டென்சஸை பார்த்தோம், நெகட்டிவான சென்டென்சஸை பார்த்தோம், கொஷின் ஃபார்மேஷன் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு வேளை புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா ஐ வாஸ் ஹாப்பி, ஹீ வாஸ் ஹங்க்ரின்ற மாதிரி சொல்கிறோம். அதுவே நெகட்டிவாக சொல்லணும்னா ஐ வாசன்ட் ஹாப்பி, யூ வேரண்ட் ஹாப்பின்ற மாதிரி சொல்கிறோம். அதுவே நம்ம கொஷினாக மாற்றணும்னா சப்ஜெக்டையும் வாஸ் அண்ட் வேரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஐ வாஸ் வந்து வாஸ் ஐ மாறும். ஸோ இதை பேஸ் பண்ணி சொல்லுங்கள். ஹீ வாஸ் என்னவா மாறும்? வாஸ் ஹீ. ஷீ என்னவா மாறும்? வாஸ் ஷீ. இட் என்னவா மாறும்? வாஸ் இட். இங்க வேர் வச்சு பாருங்க. வேர் யூ வர், வேர் யூ, we were, we were, very good. were we, they were, were they. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹேவ் எ நைஸ் டே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.